சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் திமுக கூட்டணியின் முக்கிய கட்சியான காங்கிரஸ் உட்கட்சி குழப்பத்தில் சிக்கியுள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சில முக்கிய தலைவர்கள் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக இருப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். பாஜக ஆளும் மாநிலத்துடன் ஒப்பிட்டு கூட்டணி கட்சி ஆட்சி புரியும் மாநிலத்தை அவர் விமர்சித்திருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆகியோர் பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதே வேளையில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிரவீன் சக்கரவர்த்தியின் இத்தகைய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆனால் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஆகியோர் கூறியிருந்தனர். இது போன்ற செயல்கள் திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவி வருவதை பகிரங்கமாக வெளிக்காட்டின. இந்த நிலையில் காங்கிரஸில் உட்கட்சி பூசல் தொடர்வது கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது என்றும், தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். அதேபோல சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்காமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் தாவேகாவுடன் கூட்டணியில் இணையாமல் திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருப்பதை கண்டித்து காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து சூரிய பிரகாசம் என்பவர் ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், படுதோல்வி அடைய போகும் திமுகவுடன் சேர்ந்து காங்கிரஸ் படுதோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சியில் நிலவும் இந்த குழப்பம் அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்கனவே அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போய் திமுக கூட்டணியில ஒரு மாதிரி அதிருப்தி குரல்கள் ஒலிக்குதுன்ற மாதிரியான தோற்றத்தை கொடுக்கிற இந்த சூழல்ல அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்தது, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி கனிமொழிக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார நிலையை பத்தி அதை பத்தின ஒரு சர்ச்சை போனது போன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு மதிமுகவுடைய அந்த நடைப்பயணத்துல அந்த விழால செல்வ பிரதிநிதி கலந்துக்காத இருக்கிறது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸை ஒரு பேசு பொருளா வச்சிருக்க தவிர அது ஒரு சரியான ஒரு எதை நோக்கி ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை நோக்கி ஒரு பாதையை கொண்டு போல அப்படின்றதான் ஜோதிமணியோட பாயிண்டா இருக்கு. சரியா தவறான விஷயங்களுக்காக காங்கிரஸ் பேசப்படுகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அதாவது காங்கிரஸ் மேலிடமும் இதை பத்தி ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன்னாங்க. ஆனா ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலினை பார்த்து கூட்டணி பலமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. செல்வ பிறந்தையே நேற்று நியூ இயருக்கு போய் ஸ்டாலினை பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஜோதிமணி பேசியிருக்காங்கன்னா, ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தியை கடுமையாக அட்டாக் பண்ணி ஒரு இது விட்டாங்க அந்த கனிமொழி விஷயத்துல. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுக்கு எதிர்வினைகள்லாம் நிறைய வந்தது. எங்க உட்கட்சி விஷயத்துல திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசக்கூடாது, விசிகா மதிமுக எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் விஷயங்கள் வந்தது. ஆனா அதுக்கும் இன்னைக்கு ஜோதிமணியோட விஷயத்துக்கும் அவங்க ஏதோ அந்த சித்தாந்த ரீதியில காங்கிரஸ் நடைபோடல, மதவாத அரசியலை எடுத்து கரெக்டா பண்ணல அப்படின்ற மாதிரி நம்பருக்காக எண்ணிக்கை சீட்டுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துற பாலிடிக்ஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க கொண்டு போறாங்க. அடிப்படையில் ஜோதிமணியோடைய பிரச்சனை என்னன்னா அவங்க கரூர் பார்லிமெண்ட் தொகுதியில அவருக்கு அவங்க கொடுத்த BLA 2 லிஸ்ட் TNCC அப்ரூவ் பண்ணல. அதனால அவங்க கோவம் அவங்களுக்கு. அது தவிர அந்த அவங்க தொகுதியில வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தொகுதியோட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவர் ஒரு தனி லிஸ்ட் கொடுத்துருக்காரு BLA 2க்கு. இந்தம்மா ஒரு தனி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் மோதல் போயிட்டு இருக்கிறதுனால அந்த மோதல்ல அந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜோதிமணி ஏதோ கொஞ்சம் மோசமா பேசிட்டார் போட்டுருக்கு. அதனால இவரை பதவி விட்டு அவரை நீக்கணும்னு அந்த அம்மா தொடர்ந்து TNCக்கு சொல்லிட்டு இருக்காங்க, செல்வ பிறந்தைக்கு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா செல்வப்பிரந்தை வந்து அதை செய்ய மாட்டேன்டாருனோன்னா அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துதான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒட்டுமொத்த டிஎன்சிசிஏ வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்கு, தேவையில்லாம இஷ்யூஸ் எல்லாம் தலையிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தியுடைய அந்த அவருடைய சொன்ன லட்சியத்தை நோக்கி நடைபோடலை அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. இதுல வந்து சில விஷயங்கள் உண்மையா இருக்கு, அவங்க சொல்ற விஷயங்கள் உண்மைதான். தேவையில்லாத நான் இஷ்யூஸை வந்து கிளப்பி விட்டு அதுவே ஒரு பேசுபொருளா மாற்றி வச்சிருக்காங்க. இந்த கிரீஷ் சோடங்கர்னு மேலிட பார்வையாளர் அவர் பண்ண வேலை, அதிகாரத்தில் பங்கு அதிகமான இடங்கள்லாம் அவர் தான் சொல்லிட்டு போனார். அதையே இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். ஆனா மேலிடம் வந்து கம்முன்னு இருக்காங்க. மேலிடம் சொல்லி அந்த கிரீஷ் சோடங்கர் பேசினாரா இல்லை சொல்லாத பேசினாரா தெரியாது. திமுக வந்து இதெல்லாம் வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட ஒரு கடுகடுன்னு தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு. ஆனா அவங்க பேசாம இருக்காங்களே தவிர அவங்களும் வந்து பல விதமா வந்து மேலிடத்தோட கான்டாக்ட்ல, காங்கிரஸ் மேலிடத்தோட கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது லோக்கல் பிரச்சனைன்ற மாதிரி அவங்க வந்து அதை சீரியஸா எடுத்துக்காத இருக்காங்க. ஆனா இங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம்ன்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் வந்து பேசுபொருளா மாறுறதுனால திமுகவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது வந்து கனிமொழியோட பர்சனல் பிளஸ் செல்லுப்பிரந்தையோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அறிக்கையா தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு.